முகமது சிராஜின் அனல் தெரிக்கும் பந்துவீச்சால் இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்க அணி 55 ரன்களில் சுருண்டது. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கேப்டவுனில் நடைபெற்று வருகிறது. இதில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா முதலில் பேட்டிங் செய்தது. தொடக்கம் முதலே இந்திய வீரர்களின் பந்துவீச்சு அபாரமாக இருந்ததால் தாக்கு பிடிக்க முடியாமல் தடுமாறிய தென்னாப்பிரிக்க அணி வீரர்கள் அடுத்தடுத்து சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். அந்த அணி 55 ரன்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து ஆல் அவுட் ஆனது. இந்திய வீரர் முகமது சிராஜ் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். பும்ரா மற்றும் முகேஷ்குமார் தலா 2 விக்கெட்டுகளை சாய்த்தனர். டெஸ்ட் போட்டிகளில் இந்தியாவுக்கு எதிராக குறைந்தபட்ச ஸ்கோரில் ஆல் அவுட் ஆன அணி என்ற மோசமான சாதனையை தென்னாப்பிரிக்கா படைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்திய அணி தனது முதல் இன்னிங்ஸை தொடங்கியது. தொடக்க ஆட்டக்காரர் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ரன் எதுவும் எடுக்காமல் ஆட்டமிழந்தார். பின்னர் கேப்டன் ரோஹித் சர்மா, சுப்மன் கில்லும் இணைந்து நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். சற்று முன்பு வரை இந்திய அணி ஒரு விக்கெட் இழப்புக்கு 71 ரன்களை சேர்த்திருந்தது. தரமழையில் பள்ளி சிறுவர்களை ஏற்றிச் சென்ற ஷேர் ஆட்டோ கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் வினோத் இணைந்திருக்கிறார். வினோத், மாணவர்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறார்களா? விபத்து எப்படி நடந்தது? இன்று மாலை பள்ளி முடிந்ததும் பள்ளி மாணவர்களை சுமார் 7 பேரை ஷேர் ஆட்டோவில் ஏற்றிக் கொண்டு அவர்களை வீடுகளில் விடுவதற்காக அழைத்து சென்று கொண்டிருக்கும் போது தரமணி வேளச்சேரி பிரதான சாலையில் SRB டூல்ஸ் அருகே இந்த ஷேர் ஆட்டோ திடீரென சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஒரு பள்ளி மாணவிக்கு 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு கால் முறிவு ஏற்பட்டுள்ளது. அதே போல் ஒரு மாணவனுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு ரத்தம் கசியும் வகையில் அவரை ஆம்புலன்ஸில் ஏற்றி தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். மற்றொரு மாணவிக்கு முகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சிராய்களும் ஏற்பட்டுள்ளன. இந்த திடீரென அரசு இந்த தனியார் பள்ளி மாணவிகளை ஏற்றி வந்த ஷேர் ஆட்டோ சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அந்த பகுதியில் வெறும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த அதிர்ஷ்டமாக அதில் வந்த மாணவர்களுக்கு யாருக்கும் எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படவில்லை. இந்த விபத்துக்குள்ளாக்கிய ஆட்டோ ஓட்டுநர் அங்கிருந்து தலைமறைவாகிவிட்டார். தற்போது சம்பவத்துக்கு விரைந்து வந்த போலீசார் மாணவர்களை மீட்டு லேசான காயம் ஏற்பட்டவர்களை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தொடர்ந்து தகவல் இருந்த அந்த மாணவர்களின் பெற்றோர்கள் சம்பவத்துக்கு விரைந்து வந்து மாணவர்களை வீட்டிற்கு அழைத்து செல்கின்றனர். தனியார் பள்ளி மாணவர்களை ஷேர் ஆட்டோவில் வீட்டிற்கு அழைத்து செல்லும் போது விபத்துக்குள்ளாக்கிய ஓட்டுநர் தலைமறைவானதை தொடர்ந்து அந்த பகுதியில் ஒரு பரபரப்பு காணப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி வினோத்.